ஒரு தம்பியெல்லாம் நான் பார்த்தேன், எங்கேயோ ஒரு லைப்ரரியில் எங்கே நிற்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டான், சார் ஃபோட்டோ சார் அப்படின்னா. உடனே நான் அப்போ வந்து ஏதோ ஒன்று யாருக்கும் வந்து எழுதிட்டு ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருந்தேன். சார் ஃபோட்டோ சார்மா அப்படின்ட்டு 2 ட்ரிப்பு சொல்லிட்டான். 3வது ட்ரிப்பு நான் அப்படி எழுதிட்டே எடுத்துட்டேன் பாருங்க. அடுத்த செகண்ட் இப்படி போட்டுட்டு அவனை பார்க்க காணும். அவன் கோச்சிட்டு அப்படியே போயிட்டான். அவன் கோச்சிட்டு போறதே நான் ரசித்தேன். அவன் ஏன் கோச்சிட்டு போறான் தெரியுமா? ஒரு நாள் நீ என்னை தேடி வந்து ஃபோட்டோ எடுப்ப, ஒரு நாள் நான் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கும் போது நீ என்கிட்ட வந்து பேசுவ, அந்த நாள் ஒரு நாள் வரும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போறான். நான் அவனை உதாசீனப்படுத்தவே இல்லைன்னா அவனே உதாசீனத்தை வாங்கிக்கிறான். ஏன் வாங்கிக்கிறான்? இந்த உதாசீனம் அவனுக்கு தேவைப்படுகிறது. நான் அதை ரசித்தேன். வைராக்கியமாகவே இரு, எனக்கு அதுதான் வேணும் இல்லையா? நம்ம ஏற்படுத்த வேண்டியது இந்த வைராக்கியத்தை தான். ஜெயிச்சுட்டு வா. இப்படி நமக்கு எவ்வளோ பேர் சொந்தக்காரன் சொக்காரன் நமக்கு தீங்கு நினைச்சு நமக்கு வைராக்கியமா இருக்கிற அவனுக்கு முதல் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? எப்பவுமே நமக்கு கெடுதல் நினைக்கிறவனுக்கும் பகைவனுக்கும் எதிரிக்கும் நிச்சயமாக போட்டியாளருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களை உத்வேகமாக உழைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இவ்வளவு சுறுசுறுப்பு ஒன்று இருக்காதரா தங்கம், நீ கொஞ்சம் இயல்பாவே நீ கொஞ்சம் சோம்பல் பிடிச்ச ஆள் தான். நல்ல வேலை உன்னை சுறுசுறுப்பாளி ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. முதலில் வெற்றியை அவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும் சரியா? உங்களுடைய எதிரிக்கு, உங்களுடைய போட்டியாளருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும்.